என்ன சேதொன்ன பிராங்குக்கே பிராங்கா? அதாவது இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா சேதுபதி அவர்கள் பயங்கரமாக ஆவேசமாக கத்துறார். யாரை பார்த்து? 3 நபர்கள், பிரஜின், பம்ரு அண்டு இவர் பிரவீன். என்ன ப்ரோ கமருதீனை போய் பம்ரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமருதீன் இப்போ 24 மணி நேரமும் பார்வதி பின்னாடியே சுற்றுறதை ஒரு வேலையாக மாற்றிக்கிட்டார். அதனால் இனிமேல் அவர் பேர் கமரு கிடையாது, அவர் பேர் பம்ரு. பார்வதி பின்னாடி சுற்றுறதுனால பம்ரு இனிமேல் அப்படி தான் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராங்க் ஒன்று பிளான் பண்ணாங்க. டே 1ல், அதாவது இந்த போன வாரத்தினுடைய முதல் நாளில் முதல்ல இது 2 பேர் தான் பேசிக்கிறாங்க, கமருதீனும் பிரவீனும் பேசிக்கிறாங்க. அப்புறம் அதில் பிரஜின் அவர்கள் போய் உள்ளே ஜாயின் ஆகிறாரு. இன்றைக்கி இந்த ப்ராங்கை தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு விஜய் சேதுபதி. நாளைக்கு தான் நம்மளுடைய அந்த ஆவலான கண்டென்ட் குறும்படம் ஃபார் சாண்ட்ரா, அது சண்டே தான் நடக்குது போல். சண்டே ஹேப்பனிங்ஸ் தான் நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் பேசுவோம், அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு அப்போ பிரவீன் சொல்கிறாரு, நீங்கள் நான் அடிச்சிரு, நான்லாம் ஒரு டேரக்டர்கிட்ட அழுக வரணுன்றதுக்காக 10 அறை நான் வாங்கியிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, பம்ருவும் தயங்கி அதுக்கு சரின்னு சொல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க திங்கக்கிழமை அந்த ப்ராங்காக பண்ணுறாங்க. ப்ரோமோலலாம் வர அளவுக்குலாம் அந்த ப்ராங்க் பிடிச்சி போச்சுன்னா பாருங்களேன். ஆனால் அந்த ப்ராங்க் ஒரு கட்டத்தை தாண்டி ஃபிசிக்கல் வயலன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. உண்மையாலுமே அவர் அடித்து இவர் கீழே விழுந்து அது அங்கே இருக்கிறவங்களாம் பதறிட்டாங்க. லிட்டரலாக சாண்ட்ரா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள்லேயே, ஒயில் கார்டாக முதல் வாரம் முதல் நாள்லேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம். அவருடைய கணவரும் அதில் இன்வால்வ்டு. அவர் போயிட்டு மறுபடியும் சண்டை போடுற மாதிரிலாம் போனார், அவரை விலக்கிட்டு விட்டாங்க. ஸோ அந்த ப்ராங்கை அவங்க ப்ராங்க்னு சொல்லாமல் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த சண்டையை பிரவீன் போகிற இடத்துலலாம் பம்ருவை முறைக்கிறது, ஒரு மாதிரி நெக்கலாக பேசுறது, நீ வேலையை மட்டும் பாரு, நீ பேசவே கூடாது புரியுதா அப்படின்னு பல இடங்களில் பம்ரு மிரட்டினது. பம்ரு உடனே நான் பம்மிட்டேன்பா, எனக்கு வேணாம்பா, வேணா நீ கூட நான் அடிச்சுக்கோ, ஏன்டா அப்படி பண்ணுற, என்னை திட்டுறதா இருந்தால் திட்டிக்கோ அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஒரு டைவர்ஷனை காட்ட, இப்படியே போச்சு. எல்லாரும் அந்த ப்ராங்கில் ரொம்பவே காயப்பட்டிருந்தாங்க. அதை பார்க்க முடிஞ்சது, நம்பிட்டாங்க. இப்போ திவாகர்லாம் பம்ரு இப்படி பிடிச்சிட்டா, அப்படி பம்ரு வேணாம், பம்ரு வேணாங்கன்னு அப்படி போயிட்டார் அவர். அது மாதிரி அதில் முக்கியமான ஒரு நபரை நம்ம கவனிச்சிருக்கணும், கானா வினோத். 2 பேர்கிட்டையும் போயிட்டு, இப்போ பிரவீன் நான் கன்ஃபெஷன் ரூம் போகிறேன், நான் போயிட்டு பிக் பாஸ் கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல போகும்போது வினோத் போயிட்டு அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பேசினார். அவனுக்கு லைஃப் இருக்குடா, வேணாண்டா, ப்ளீஸ்டா, சொல்கிறத கேள்றா, அப்படி இப்படின்னு பம்ருக்காக பிரவீன்கிட்டையும் பேசுகிறாரு, பிரவீனுக்காக பம்ருக்கிட்டையும் பேசுகிறாரு. அவனுக்கு குழந்தை இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, அவனுக்கு குடும்பம் இருக்குது, அவன் இங்கேருந்து வெளில போய் அவன் ஃபேமிலியை பார்க்கணும். பம்ருக்கிட்ட போயிட்டு ஏண்டா இத்தனை நாள் ஏண்டா உனக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு அவர் பேசதா இருக்கட்டும். லிட்ரலாக அவர் ரொம்ப நம்பிட்டார். 2 பேருமே நண்பர்கள், ரொம்ப நம்பிட்டார். ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறார். நீங்கள் ப்ராங்க்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சேதுபதி அவர்கள் சொல்கிறாங்க. கரெக்டு தான் அது. ஸோ ஒவ்வொருத்தராக அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. விக்கல் சொல்கிறாரு, நான்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டேன், இப்போ அதை நினச்சா எனக்கு சீன் இருக்குது, ப்ராங்க்குன்னு தெரிஞ்சவொடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு விக்கல்ஸ் சொல்ல, அடுத்து நம்ம காமெடி கிங் கானா வினோத் அவர்கள் எனக்கு வேணால் ஒரு உருட்டை கட்டை கொடுங்க, நான் நைட்டில் இவங்க தூங்கும்போது தலையில் அடிச்சுட்டு ப்ராங்க்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, கெமி அவர்கள் எந்திரிச்சு இவங்க நடிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கேட்க, சாண்ட்ரா அவர்கள் இந்த ப்ராங்கில் நான் தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பயும் லைட்டாக கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்ல, தன் கணவரே இப்படி பண்ணிட்டாரே. என்னதான் இவங்க 2 பேரும் கண்டஸ்டண்ட்டாக போயிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும், லாயலாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது சில இடங்களில் பண்ண முடியாது. சாண்ட்ரா அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ சேதுபதி அவர்கள் பயங்கரமாக கத்துறாரு. நீங்கள் ஒரு ப்ராங்க் பண்ணணுன்றதுக்காக சண்டை போடுறது தான் ப்ராங்க்கு, அடிச்சுக்கிறது தான் ப்ராங்க்குன்னு எப்படிங்க நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. எனக்கு இதை பார்க்கும் பொழுது விஜய் சேதுபதி ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயமும் சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. என்னென்னா பம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க.
அவர் வந்து சேதுபதி அவருடைய சைடில் ஒரு பிராங்கை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ரெட் கார்டு கொடுக்கப்பட வேண்டிய நபர் கமருதீன் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா பார்வதியுடைய அக்யூசியேஷன் வந்து பார்வதி ஒரு மியூச்சுவலாக நடந்த விஷயத்த அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருந்தாலும் கமருதீன் பண்ணது தப்பு தான், அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கல் வயலன்ஸ் பல இடங்களில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, வார்த்தைகளை பல இடங்களில் விட்டுருக்காரு, திவாகர்கிட்டயே பல இடங்களில் கை விட்டுருக்காரு. இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து நம்ம கமருதீன் தான். இப்போ பிரஜனுக்கு வந்து பேப்பர் ரவுடி அப்படின்ற ஒரு பேரை வச்சு எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணுறதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. போக போக வந்து எல்லாரும் இப்போ கமருதீனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ பிரஜன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலம் கூடிய விரைவில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ பிஆர் டீம்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், எந்தெந்த கண்டஸ்டன்ட் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ட்விட்டரில் பல பேர் லிஸ்ட்டோடு போட்டு இத்தனை லட்சம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம், யார் யாரெல்லாம் மாட்டியிருக்காங்க, எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த மூணாவது ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் பெருசாக அதில் ஒரு மேட்ரு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சேதுபதி அவர்கள் வந்து கோவப்படுற மாதிரி ப்ராங்க் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா சண்டே எபிசோடில் பிரஜன் அவர்களுக்கு ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்தாராம், அது என்ன கதை அப்படிங்கிறத பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ராங்க் வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் அந்த அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிருக்க வேண்டாம். இல்லை ப்ராங்க் பண்ணுறேன்னா வேறு மாதிரி எதனா பண்ணியிருக்கலாம். இந்த சண்டை போடுறதே வச்சு ஒரு ப்ராங்காக நமக்கு ஐடியா இல்லை அதில். அண்டு எனக்கு அதில் ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பிரவீன் வந்து கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணார். ஒரு மாதிரி கிளாஷ் போயிட்டுருக்க மாதிரியே ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார். அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த மனுஷனை போயிட்டு வெளியில் தூக்கிட்டீங்களா பாவிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதங்கமாகவும் இருக்குது. ஸோ நம்ம எபிசோடு பார்ப்போம். எபிசோடு பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான பிளாஸ்டான எபிசோட தாங்க இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. நாளைக்கு அதை விட பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது விஜய் சேதுபதி வந்து உண்மையாலுமே கோவத்தோடு பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணுதா, இல்லை அவர் வந்து இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு ப்ராங்க் மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.